தினமும் ஒரே மாதிரியான போஸ்ட், ஒரே மாதிரியான ரீல் போடுறது எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. திங்கட்கிழமையே நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனா திங்கட்கிழமை எந்த ஒரு பேட்டர்னுமே போடல. சைட்வேஸ்ல அடிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி தான் இருந்தது. வித்தின் 100 பாயிண்ட்ஸ் அந்த 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளவே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் வெட்னஸ்டே நேத்தாச்சும் ஏதாச்சும் பேட்டர்ன் போடுவான் அப்படின்னு பார்த்தா, நான் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா போச்சு. ஆனா கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு, அங்கிருந்து அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிச்சுட்டான். எந்த விதமான பேட்டர்னுமே போடல. சரி அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் ஏதாச்சும் பேட்டர்ன் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன் போட்டு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் தான் போட்டிருந்தோம். கரெக்டா அந்த டிமாண்ட் ஜோன்லயே ஓப்பன் ஆயிட்டு, அப்படியே மேல போயிட்டு, ஒரு 50ல இருந்து 60 பாயிண்ட் மேல போயிட்டு, அங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு, அப்படியே ஒரு பியரிஸ்ட் பெரிய கேண்டலா போட்டு, திருப்பியும் அப்படியே ஃபால் ஆயிட்டு, நான் எங்க அந்த டிமாண்ட் ஜோன 2 ஹவர் டிமாண்ட் ஜோன போட்டு வச்சிருந்தேனோ, அங்கேயே வந்து திரும்பவும் க்ளோஸ் ஆயிட்டான். இப்படி இருந்தா எப்படி? என்ன மாரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஒரு பேட்டர்னே போடாம, ஒரு கால் ட்ரேட் போடுறது, ஒரு புட் ட்ரேட் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ட்ரியே எங்களால பண்ண முடியாது. நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கவங்க, என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்றீங்க? நீங்க பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா? இல்ல ஜோன் ட்ரேடரா? இல்ல ஸ்கேல்பரா? இல்ல எஸ்எம்சின்னு சொல்றாங்க. அப்புறம் ஐசிடின்னு சொல்றாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்றீங்க? அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.